गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् मनसि लसतु मम नित्यम् मम तापमपा गुरुदेव मम पापमपा गुरुदेव मम ராம் ராம். வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்றைக்கி நம்ம போஜனாலயாவில் பார்க்க போகிற ரெசிபி நீர் நெல்லிக்காய். விட்டமின் சி கிடைக்கிறதுக்கு நீர் நெல்லிக்காய் பண்ண போகிறோம். இதை முழு நெல்லிக்காய் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி குக்கரில் வேக விட்டு ஒரே ஒரு விசில் விட போகிறோம். குக்கரில் இந்த நெல்லிக்காய் ஃபுல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். இதில் இது மூழ்கிற அளவுக்கு அப்படியே தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ரொம்ப நிறையா ஊற்ற வேண்டாம், ஜஸ்ட் மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். அதுவே நீர் விட்டுக்கும். அடுப்பை பற்ற வச்சு குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு இப்போது எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த நெல்லிக்காயை நம்ம ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துன்னு வச்சு இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. இதில் நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த வெந்த நெல்லிக்காயில் மஞ்சள் பொடி, நல்ல கலர் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் பொடி, காரப்பொடி, காரமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம். அதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்ன சேர்க்க போகிறோம்னா வெந்தய பொடி. இதுதான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே. இந்த தண்ணியில் அது ஊற ஊற இந்த வெந்தயத்தோட டேஸ்ட்டும் அந்த நெல்லிக்காயோட புளிப்பும் சேர்ந்து செம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு சால்ட், இதுக்கு ஏற்ற அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிண்டு இந்த இது ஊறினோன்னா அப்படியே அந்த தண்ணியோடு எடுத்துன்னு சாப்பிட்டோம்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், கூட்டு சாதம், பருப்பு சாதம் எல்லாத்துக்கும் இந்த நெல்லிக்காய் செம்ம சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியும் நம்ம அப்படியே சேர்த்தே சாப்பிட்லாம். அந்த தண்ணியில் தான் அந்த டேஸ்ட்டே. அந்த தண்ணியோடு அந்த நெல்லிக்காய் ஊறி ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்றதுனால விட்டமின் சி நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.